ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு யுவர் ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சீதா, நீங்கள் கதை சொன்னீங்க தானே, என் கதையை சொல்ல மாற்றிக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கஷ்டக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராஜகுமாரன் இருந்தானா. புத்தா, இன்னைக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் புத்தா. அண்ணா, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ண்ணா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். என்னடா அது காலையிலே காசுன்னு. அம்மா, இன்னும் 2 நாளில் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேம்மா. தங்கச்சி, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு நான் காசு தரேன், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு. காலையிலேருந்து அலையிறான், 1000 கூட இல்லையே. எல்லோரோட வாழ்க்கையிலையும் வர்ற மாதிரி அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அவனோட வாழ்க்கையிலையும் லவ். குலு குலு வெண்பனி போய் சல சல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன் நினைப்பாக. மேடம், டாக்ஸி. நான் கமண்ணே, பிக் மீ தாழ்த்தி என்ன. மேடம், நீங்கள் தமிழா? ஆமாங்க. வாங்க, நம்ம ஆட்டாலே போகலாம். இல்லை வேணாம், புக் பண்ணி தான் இருக்கேன். பரவாயில்ல மேடம், பிக்னிக் வர அமௌண்ட்டே தாங்க. காலைல இந்த ஆயிரம் இல்லை மேடம், நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆயிரு. சரி, ஓகே போகலாம். மேடம், எங்கே போகணும்? நேராக போயிட்டு செகண்ட் லெஃப்ட்டில் போட்டுரும். மேடம், உங்கள் பேர் என்ன மேடம்? ஐஸ்வர்யா. நல்ல பேர் மேடம். தேங்க்ஸ். என் பேரை கேட்க மாட்டீங்களா மேடம்? அது எனக்கு தேவையில்ல. அவ்வளோதான், செகண்ட் ரைட்.
அதுக்குள்ளே வந்துட்டோமா? மேடம், இங்கே என்ன வர்றதுக்கா பிக்மி போட்டீங்க? I reckon. ஐரக் எந்த மல்லி யங் சார் யங். அடுத்து என்ன பிளான் மச்சான்? அடுத்து என்ன, பிக் ஸ்க்ரீன் தான். ஓகே ப்ரோ, படம் எடுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. அப்போ நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கா? ஏகே ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ப்ரோ. மேடம், டாக்ஸி. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஓகே, போகலாம். ஹாய் மேடம். இருங்க வரேன். என்ன மேடம் இந்த பக்கம்? ஷாப்பிங் வந்தேன். வீட்டுக்கா? வாங்க, நானே விட்டுறேன். ஓகே. மேடம், சண்டே ஆனாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கீங்க. அப்படின்னு இல்லை, வீக் டேஸ்லாம் ஒர்க் தானே, ஸோ ஒரு நாள் தான் இருக்கு.
மேடம் நீங்கள் சிங்கிளா? ஆமாம். ஏன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் மேடம். ஓகே. பார்க்கலாம். ஓகே. அன்னைக்கு ஒரு வீடு இன்னைக்கு ஒரு வீடு, நல்லா வசதியாக தாண்டா வாழ்கிறாங்க. ஹாய் மேடம். மேடம் நீங்கள் டெய்லி இந்த டைமுக்கு ஆஃப் ஆகுவீங்க? ஆமாங்க, இந்த டைம் தான். மேடம் இந்த டைமுக்கு நான் டெய்லி இந்த பக்கம் தான் வருவேன். வேணும்னா உங்கள் ஐயரை நானே எடுத்துக்கலாமா? உங்களோட வாரதும் ஈஸி தான். அப்போது என் நம்பர் எடுத்துங்க மேடம். ஹலோ மேடம். ஹலோ, எங்கே இருக்கீங்க? மேடம் வந்துட்டேன். ஓகே. ஹாய். அம்மா ஏன் லேட்? அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் மேடம். இட்ஸ் குட். ஏன் மேடம், எதுக்கு? ஏன், என்னாச்சு?
பின் என்ன மேடம் பொசுக்குன்னு 500 தூக்கி கொடுத்துட்டீங்க. நான்லாம் 5000 ஒன்றா தான் மேடம் 500 சம்பாதிக்க முடியும். அதுக்கு ஒரு நாளே போயிடும். சரி விடுங்க. அவர் காசு கேட்கல, பசிக்குதுன்னு சொன்னார். பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் இருக்கிறது கொடுத்தேன். என்னத்தான் இருந்தாலும் நீ சூப்பருங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க? மேடம். அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் மேடம். அது எல்லா பணக்காரன்ட்டையும் இருக்காது. ஆனால் நீ ரொம்ப நல்லவங்க மேடம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்களும் நல்லவர் தான், எனக்கு பிடிக்குங்கள. தேங்க்ஸ் மேடம். போதும் போதும், அந்த கதை நிப்பாட்டுங்க. பசிக்குது, கொஞ்சம் அவனை நிப்பாட்டுறீங்களா? சாப்பிட்றதா வாங்கிட்டு போவோம். ஓகே மேடம். மேடம் பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்க. பிடிக்கும்னா பிடிக்கும், அவ்வளோதான். இவளுக்கு மனசில் உள்ளதை கடவுள் வந்தால் கூட கண்டுபிடிக்கல போலே. I love you. Okay. Hi. மேடம் ஏதாவது பிரச்சனையா? ஓகே தானே? இல்லைப்பா, ஆஃபீஸ் டென்ஷன் தான். ஓகே மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு. அட சொல்லுங்க. மேடம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் மேடம். நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன நினச்சி பேசிட்டு இருந்தீங்க, பழகிட்டு இருந்தீங்க முன்னாலெல்லாம்? ஏன் மேடம் என்னாச்சு? நீங்க எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம்? உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டீங்க? மேடம் உங்க ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? அது எப்படி என்கிட்ட அப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு போதுமே, உடனே வந்துட வேண்டியது ப்ரப்போஸ். இந்த பாய்ஸே இப்படிதான். செக்.
இன்னும் எங்கே நிற்கிறீங்க? போங்க தயவு செஞ்சு. மேடம் போகலாம். ஒன்றும் தேவையில்ல, நான் ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன். மேடம் நான் என்னை ஆஃப் பண்ண வர இங்கே நிற்கிறேன், எந்த ஆட்டோவும் வரல, இருட்டிட்டு வேற வருது மேடம். வாங்க நானே உங்களை விட்டுறேன். சரி போகலாம். இதோ பாரு, இதுவே கடைசியா இருக்கட்டும் என் பின்னாடி வருது. மறுபடி வந்தா அசிங்கமாயிரும். புத்தா, ஏன் மாமெல்லாம் சோகமா இருக்கு பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லைம்மா, டயர்ட். டீ போட்டு எடுத்துட்டு வருவா பிள்ளைக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அண்ணா என்னண்ணா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கண்ணு எரிச்சல்மா. இங்கே வா, இந்த காசு அம்மா கிட்ட கொடு. ஏய் ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய். என்ன இங்கே ஆட்டோலையா போகிறீங்க? ஆமாம், ஆட்டோவில் தான். எனக்கு வேணும், உங்கள் வீட்டு வேலையை தான் போகிறேன். வாங்கல, வேணும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் காரில். முதல்ல கையெடுடா. உன் கூட காரில் வந்ததுக்கு என்னென்ன சீப்பான கேரக்டர் நினச்சிட்டியா? ஆ, மரியாதை கெட்டும் பார்த்துக்கோ.
ஏன் மேடம் என்னாச்சு? அவங்க எங்கிட்ட தகராறு பண்றாங்க. யார் மேடம்? யார் ராணி? ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, இல்லை ஓட்டி விடும். வாடா. இப்போ வாடா. டேய் இவெல்லாம் 1000 பொண்ணுடா. அவன் கையில் இருக்க கத்திய பாடுறா. ஒன்று வச்சான்னா கை தனியாக போயிடும். முதல்ல ஓடுங்கடா 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 ஓடுங்கடா. ஓடிட்டானுங்க. யார் மேடம் அவனுங்க? உங்களை என்னத்துக்கு விரட்டிட்டு வரானுங்க? நேற்று காரில் அவன் கூட தான் போனேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. வா மேடம், நானே உங்களை வீட்டில் விட்டுறேன். இனி சரி, ஜாக்கிரதையா இருங்க மேடம். சாரிங்க, உங்களை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. மேடம், நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கவா? இப்போ உள்ள பொண்ணுங்களும் சரி, இப்போ உள்ள பசங்களும் சரி, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறத பார்க்குறீங்க, எவ்வளோ செட்டில் ஆகிருக்காங்கிறத பார்க்குறீங்க. இதுக்கு பேர் லவ்வா? மேடம், ஒருத்தவங்க கையை ஒரு தடவை பிடிக்கிறான்னா அவன் எவ்வளோ இறுக்கமாக பிடிக்கிறாங்கிறத மட்டும் பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த கையை விடாமல் பிடிச்சிக்கிறவானான்னு பாருங்கள். உங்களை வச்சு வாழ்வானா, கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்பானா இருந்தால் மட்டும் அவன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுங்கள். அதுதாங்க லைஃப். சாரி மேடம், நானும் என்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை லவ் பண்ணியிருக்கணும். குகன், ஐம் சாரி. தேங்க்ஸ். காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். நீதானே துகரே உணவே நீதானே வதியே வதியே நல்லதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. நம்ம லைஃப்பில் வர நல்லதை நாம் எப்படி ரிசீவ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது லைஃப். ஒரு தடவை உங்கள் கையை பிடிச்சிட்டா கடைசி வரைக்கும் அந்த கையை விடாமல் பிடிச்சிப்பாங்களான்னு பாருங்கள். உங்கள் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு பாருங்கள். தட் இஸ் லைஃப். இந்த காசு வசதியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ட்ரஸ்ட் இஸ் லவ்.